எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேண்ட் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கு. ஆனா எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுக்குறேன். அடுத்து லோயர் கேஸ் இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி ஒரு செல்ல இருக்கிற விஷயத்த நம்ம அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ண போறோம், எப்படி ஒரு செல்ல இருக்கிற விஷயத்த லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நான் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு செல்லுமே நீங்க ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஃபார்முலா டேபா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு அப்பர் அப்படின்ற டைப் படிச்சோம்னா, ஸோ அப்பர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்ட்டை கேட்குது. டெக்ஸ்ட்டுக்கு நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த செல்லை வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மிக்ஸில் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த இடத்துல விஜய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு கேபிட்டல் லெட்டரில். ஸோ இப்போ மீதி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா டைப் பண்ணணுமா, அதுக்கு நான் நேரடியாகவே டைப் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ஸ்மாலான விஷயம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சேம் நம்ம சீரியல் நம்பர் எப்படி இழுத்தோமோ அதே மாதிரி இந்த அப்பர் கேஸ் ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த டேபை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி இந்த டேபை பார்த்தீங்கன்னா B2 இருக்கு. ஸோ இந்த B2க்கு கீழே இருக்கிற செல் என்ன, B3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா B3 செல்லுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அகைன் இன்னும் விக்னேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது B4ல இருக்கு. இந்த அப்பர் கேஸ்ல கிளிக் பண்ணா அப்பர் B4 அப்படின்ற இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்கு. ஸோ சேம் திங் லோயர் கேஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு லோயர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட் கேட்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எம்ப்ளாய் ஐடியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த எம்ப்ளாய் ஐடி கிளிக் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினேன் அப்படின்னா, ஸோ இங்கே 001 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே சேஞ்சஸ் ஆகலை. ஆனால் VEP அப்படின்ற கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற ஒரு விஷயம் இங்கே ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரை கன்வெர்ட் ஆகிக்கும். இப்படி தான் நம்ம ஒரு செல்ல இருக்கிற விஷயங்களை வேற ஒரு செல்லுக்கு கன்வெர்ட் பண்ண, ஸோ அந்த செல்லை நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு அந்த செல் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எடுத்து பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வார வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.